அப்பயும் நீங்க என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக குலசாமிய மறக்காம வணங்கணும். தொடர்ச்சியா வணங்குங்க. நீங்க நெறைய மக்களுக்கு என்னன்னா, நான் தவறான குலதெய்வத்த கும்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு இடத்துல போய் பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் யாரும் பார்க்காதீங்க. உங்க முன்னோர்கள் இதுதான் குலசாமின்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அந்த வழிபாட்டு முறையிலிருந்து எள்ளும் முனையும் நீங்க மாறக்கூடாது. அங்க என்ன செய்றாங்களோ, சிஸ்டமேட்டிக்கா என்ன செஞ்சிருப்பாங்களோ, இதுக்கு முன்னாடி செஞ்சாங்களோ, அதையே தான் நீங்களும் தொடர்ந்து செய்யணும். இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க மக்களு, ஒரு ஃபோட்டோ வச்சு வணங்குங்க. எப்போ வாய்ப்பு இருக்கோ அங்க வாங்க. ஒரு பிடி மண்ணு குலசாமியுடைய கோயிலுடைய ஒரு பிடி மண் எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்ல வச்சுயேங்க. வீட்ட நிலவாசல் கட்டுங்க. பூஜை ரூம் வச்சு வணங்குங்க. சுபிட்சமான விஷயம் நடந்தே தீருங்க. அது எப்படி நடக்காம போயிடும்? காலகாலமா நடக்கிற விஷயம். இன்னி நேத்து நடக்கல. நீங்க அந்த மகாபெரியருடைய விஷயத்தலாம் பார்த்தீங்கன்னா, மகாபெரியர் அற்புதமா சொல்லியிருப்பாரு குலசாமிய பத்தி. 1000 தெய்வம் இருந்தாலும், உனக்கு ஓடி ஓடி வந்து நான் துன்பம்ன்னு சொல்லும்போது, காத்து நிக்கக்கூடிய தெய்வம்னா குலசாமிடா. உன் குலசாமி அருள் இல்லாம நீ எந்த தெய்வத்த கும்பிட்டாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆவாது. ஆமா, மகாபெரியர் குலசாமி பத்தி நெறைய சொல்லியிருக்காரு. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.